வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி செய்ய போறோம். இந்த தேங்காய் சட்னியை நம்ம நார்மலா இல்லாம கொஞ்சம் தண்ணியா அதே சமயம் டேஸ்டியா எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி சின்ன மூடியாக ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கப்பால் அளந்தோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்துக்குவோம். இந்த சட்னிக்கு நம்ம தேங்காயை விட பொட்டுக்கடலையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸில் 2 தடவை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை தேங்காய் கூட 5 சின்ன வெங்காயம் 2 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நான் தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக இன்றைக்கி 10 பச்சை மிளகாய் இது கூட நம்ம சேர்த்துக்குவோம். இந்த சட்னியை நம்ம தண்ணியாக செய்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக 10 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் புளியையும் சேர்த்து தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அடித்து எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு இன்றைக்கி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ கடுகும் உளுந்து பொரிஞ்சு வந்த பிறகு 2 வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நம்ம சேர்த்து வரமிளகாய் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே பாதி வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா தான் சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை நம்ம சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. தண்ணி கொதிச்சிச்சுன்னா தான் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி வரும். தண்ணி கொதித்த பிறகு இதை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த சட்னி நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே தண்ணியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோட் சைட் கடைங்க எல்லாமே இந்த மாதிரி சட்னி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள நம்ம புளி, மிளகாய் இதெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால இனிப்பு, உரப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இட்லியில் நிறைய ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ சூப்பராக தண்ணியான ஒரு தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.